அவன் ஒரு நாள் கூட யாரிடமும் குரல் உயர்த்தி பேசல. அவனை எல்லாருக்கும் பிடிக்காததுக்கு அதே காரணம்தான். அவ எதிர்த்து பேச மாட்டா. அதுக்காக அவன் பலவீனம்னு நினைச்சாங்க. ஆனா அவனுக்கு தெரியும், மௌனம் எப்போ பலமா மாறணும்னு. அலுவலகத்துல அவனோட உழைப்ப எல்லாரும் பயன்படுத்தினாங்க. ஆனா அவன் யாரோட வாயிலையும் வரல. ஒரு நாள் அவனோட ஐடியாவை வேற ஒருத்தன் தனதுன்னு சொல்லிட்டா. அவ அப்பவும் சண்டை போடல. ஆனா அந்த நாள் அவ மனசுல ஒண்ணு மட்டும் உறுதியா முடிவெடுத்தான். இனி யாருக்காகவும் என்னையே குறைச்சிக்க மாட்டேன். என்னோட மதிப்பு நான் தான் பாதுகாக்கணும். அடுத்த நாள் அவ அதே இடத்துல தான் இருந்தா. ஆனா அவனை நடத்தும் விதம் மாறுச்சு. தேவையில்லாத வேலைக்கு இல்லைன்னு சொன்னா. அவமதிப்புக்கு மௌனமா ஒத்துக்கல. சிலர் கோவப்பட்டாங்க. ஒருவர் அவனை விட்டு விலகிட்டாங்க. அவன் ஒத்துக்கல, வெறுக்கல, விளக்கம் கூட கொடுக்கல. ஏன்னா சுயமரியாதைக்கு விளக்கம் தேவையில்லை. நாட்கள் கடந்துச்சு. அதே மனிதர்கள் அவனை வேற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவன் மாறல. ஆனா அவனை நடத்தும் உலகம் மாறுச்சு. அவன் ஒரு இடத்துல உயர்ந்ததால இல்ல, தன்னை குறைவாக நடத்த விடாம நின்றதால. இந்த உலகம் நம்ம எவ்வளவு தூரம் தள்ளுது முக்கியமில்ல, நம்மையே எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்கிறோன்னு தான் முக்கியம். சுயமரியாதை சத்தம் இல்லாத ஒரு போராட்டம். ஆனா ஒரு நாள் அதுதான் உங்க அடையாளம். உங்களை மதிக்காத இடத்துல நீங்க தங்கவே வேண்டாம். நீங்க மதிப்போடு நடக்க கத்துக்கிட்ட நாளே வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும்.